புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் தற்கொலைக்கு முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரில் 3 பெண்கள் இன்று உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தால் புதுச்சேரியில் பதற்றமான நிலை காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் எழில்குமார் தரும் கூடுதல் விவரங்களை கேட்போம். எழில்குமார், சொல்லுங்க, எதற்காக அவர்கள் தற்கொலை செய்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பது குறித்து சொல்லுங்க. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் பீகாரை சேர்ந்த 7 பேர் இங்கே வசித்து வந்தனர். இவர்கள் நேற்றைய தினம் தற்கொலைக்கு முயற்சித்தனர். அதாவது இவர்கள் பீகாரை சேர்ந்த 7 பேர், தாய் தந்தை உள்ளிட்ட 5 சகோதரிகள் ஆசிரமத்தில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு ஆசிரமத்தின் நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்படுவதாக இவர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையில் இவர்களுக்கு எந்த ரீதியான பாலியல் தொந்தரவும் அளிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு இங்கு ஆசிரமத்தில் கொடுக்கப்படவில்லை எனவும், எனவே இங்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியே இருங்கள், உங்களுக்கு மாதம் என்ன செலவாகிறதோ அதை ஆசிரமத்தின் சார்பாக கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டனர். ஆனால் இவர்கள் ஆசிரமத்திலேயே பிறந்து வளர்ந்ததனால் இவர்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியேற முடியாது என தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த 16ஆம் தேதி இவர்கள் இருந்த இடத்தில் ஆசிரமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் புதுச்சேரி போலீசார் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி போலீசார் நேற்றைய தினம் இவர்கள் வாழ்ந்த பகுதியில் அவர்களுடைய உடைமைகள், பொருள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அதில் அந்த 5 சகோதரில் ஒருவர் அந்த கட்டிடத்தின் மேல் எழுதி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் போலீசார் சாமர்த்தியமாக அவரிடம் பத்திரிகையாளர் போல் பேட்டி எடுப்பது போல் அவரை சாமர்த்தியமாக இறக்கி வந்தனர். ஆனால் அதன் பின்னர் நம்மிடையே தகவல் தெரிவிக்கும் போது எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வோம் என நேற்றையே தெரிவித்தனர். ஆனால் இதனைத் தொடர்ந்து அவர்களது பொருள் மற்றும் அங்கிருந்து அவர்களே போலீசார் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் நேற்று இரவு அவர்களது தாய் மற்றும் தந்தை அருகே உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். அவர்களது வீட்டில் நேற்று இரவு முழுவதும் இவர்கள் பேசி முடிவெடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் அவர்கள் புதுச்சேரி அருகே உள்ள கோட்டகுப்பம் பகுதியில் உள்ள கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளனர். இதில் தந்தை மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்துள்ளனர். தாய் மற்றும் 2 மகள்கள் உயிரிழந்துள்ளனர். அதே போல் தந்தை மற்றும் மீதமுள்ள 3 பேர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அவர்களுக்கு நேற்று முழுவதும் பாதுகாப்பு அளித்த மாணவர் மன்ற தலைவர் சுவாமிநாதன் நம்மிடையே இருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக கேட்போம். சொல்லுங்க சுவாமிநாதன், நேற்று என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவங்க எதனால இந்த தற்கொலைக்கு ஈடுபட்டிருக்காங்க? இவங்க அந்த பீகார்லேருந்து வந்த பீகாரோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மொத்தம் 7 பேர். இவங்களுடைய பெற்றோர் அவங்க அப்பா ஒரு இன்ஜினியராக பணியாற்றுறாரு. அவருடைய ஓய்வு பெற்ற காலத்தில் அவருடைய ஒட்டுமொத்த பணம், சொத்து எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு தானமாக கொடுத்து அவருடைய பிள்ளையோட ஆசிரமத்தில் ஐக்கியமாக வராங்க. அந்த ஆசிரமத்துக்கு அவங்களுடைய சொத்தெல்லாம் ஒப்படைச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் 8 வயது, 4 வயது, 6 வயதுலேருந்து இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு 40, 42, 48 அது மாதிரி வயதாகுது. இப்போ இந்த நிலையில் அவங்க ஆசிரமம் ஒன்றே அவங்களுடைய வாழ்வுன்னு சொல்லி இருக்கும்போது 1962 அந்த குடும்பம் இந்த புதுச்சேரி ஆசிரம மண்ணை நம்பி வந்திருக்கு. இதுக்கிடையில் அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் இங்கே எழும்போது அது சம்பந்தமான புகார்கள் அளிக்கப்பட்ட போது அந்த புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுக்கப்புறம் அவங்க 2006ஆம் ஆண்டு இது சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போது உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வெளியேறுங்க, உங்களுக்கு உரிய வருமானம் தருவதா உயர்நீதிமன்றம் அறிவிக்குது. ஆனால் ஆசிரமத்துடைய புனிதத்தன்மையும் அந்த மதர் மீது இருக்கக்கூடிய தீராத பற்று தான் அவங்களுக்கு இந்த ஆசிரமத்துக்கு அவங்களுடைய சொந்த சொத்து, சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க இங்கே அடைக்கலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அப்போ அதை மட்டுமே நம்பி வந்தவங்க அவங்களுக்கு அந்த சொத்து வேணுன்றதுக்காக சொத்தை நம்பி நாங்கள் இல்லை, எங்களுக்கு ஆசிரமம் புனிதமாகணும், ஆசிரமம் மீட்டு பெறணும், இது சில அட்டூழியக்காரர்களுக்கு மத்தியில் சிக்கி இருக்கு, இங்கே வரக்கூடிய ஆசிரமவாசிகளை பல்வேறு தளத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே ஆசிரமத்தினுடைய
நிறுவனத்துடைய நிர்வாகிகள் ட்ரெஷரி மேலே வந்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெஷரி வந்து இதுக்கு சம்பந்தமாக எந்த விதமான பதிலும் தெரிவிக்காமல் அவங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்துவத்தை வந்து அவங்க மேலே திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சம்பந்தமாக அவங்க இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு இது சம்பந்தமாக புகார் கொடுக்குறாங்க. எந்த விதத்தில் வந்து போராடணுமோ அந்தந்த விதத்தெல்லாம் அவங்க வந்து போராட்டத்துக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான நீதி சரியான நீதி கிடைக்காத பட்சத்தில் அவங்க வந்து நாங்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்க நாங்கள் வந்து எல்லாருமே வந்து செத்து போக போகிறோம், இந்த இடத்துல எங்களால் நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க. அறிவித்த செய்தி கேட்ட உடனே நாங்கள் வந்து அவங்கள போய் நேரில் சந்திக்கிறோம். நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் தர விதத்தில் அவங்கள கூட்டின்னு வந்து அவங்களை அழைத்து வந்து புதுச்சேரியில் உள்ள சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க, ஏன்னா பத்திரிகைகள்லாம் செய்தி வந்திருக்கு, இவங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத வந்து எடுத்துரைக்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்த புதுச்சேரி அரசு இந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஏழை மக அந்த அப்பாவிகளின் உயிருக்கு மதிப்பளிக்கலையோன்ற ஒரு மனவேதனை வந்து இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குமுறலாக இருந்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க மீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நேற்று வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே ஏறி அவங்க வந்து இறந்து போகிறதா வந்து மிரட்டுறாங்க. அது அனைத்து பத்திரிகையிலும் வருது. அதற்கு பிறகு புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அவங்கள கூட்டின்னு போயிட்டு அழைச்சி அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலைக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அரவிந்தர் ஆசிரமத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இருந்தும் தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியான முற்றுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அரவிந்தர் ஆசிரமத்தின் மீது கற்களை வீசி கண்ணடிகள் உடைக்கப்பட்டுள்ளன. அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தற்சமய சூழ்நிலை பிரகாரம் இங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையே காணப்படுகிறது.